கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். ராகுல் காந்தி அவர்கள் பொன்னேரியில் பிரச்சாரத்தை நடத்தி முடித்திருக்கூடிய நிலையில் இந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய வேளச்சேரியுடைய காங்கிரஸ் வேட்பாளர் அசான் மௌலானா நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம் சார். இன்னைக்கு ராகுல் காந்தி அவருடைய அந்த பிரச்சாரத்துடைய பேச்சு, அவருடைய கருத்துக்கள்லாம் எப்படி இருந்துச்சு? தலைவர் ராகுல் காந்தி உண்மையை உறக்க சொல்லிவிட்டார். அதான் உண்மை. இது தமிழ்நாடு ஃபுல்லா அடுத்த 3-4 நாள்ல தேர்தல் நடக்க இருக்க போகிறது. அதன் எதிரொலியும் நீங்க பாப்பீங்க. தமிழ்நாடு யாருக்கும் அடிப்படையாத ஒரு நாடு. தமிழ் மொழி பல ஆயிரம் வருஷம் பழைய மொழி. அந்த மொழியின் தூய்மையை பாதுகாப்போம் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கு தேவையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார். இதெல்லாம் நான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னும் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் அசூர வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். குறிப்பா தமிழும் தமிழர்கள் குறித்தும் அவர்கள் கலாச்சாரம் குறித்தும் அதே போன்ற தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது போன்ற இதை குறிப்பிட்டு மொத்தமா பேசியிருக்காரு. தேர்தல் காலத்துல இதை முன்வைக்கிறது எந்த அளவுக்கு தேர்தல் அவங்களுக்கு பக்கபலமா இருக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாடு தமிழ் சென்டிமெண்ட்டுக்குள்ள ஒரு இடம். இங்க தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு பாஜக அவ்வளவு தைரியமா ஓட்டு கேட்டு வராங்க. பார்லிமெண்ட்ல பட்ஜெட் செஷன்ல தான் பேசினாங்க. தமிழ் பேசினா பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிவிட்டு இன்று பாஜக தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வருது. தமிழை பாதுகாப்போம், தமிழ் இனத்தை பாதுகாப்போம். எப்படி யூபியில மற்ற மாநிலங்கள்ல இதே மாதிரி இந்துத்துவாவை வச்சு பேசுறாங்க, இன்னைக்கு தமிழை வச்சு இங்க வர்றாங்க. தமிழ் மக்கள் அந்த அளவுக்கு நம்ம அவங்கள பேச்சை கேட்கக்கூடிய ஆட்கள். நமக்கும் நம்ம சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய முறை சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய பணம் கூட தமிழுக்கு ஒதுக்கல. செம்மொழி மாண்புமிகு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய பணம் கூட தமிழுக்கு ஒதுக்கலன்னா அப்புறம் இங்க நாங்க 2000 ரூபாய் தருவோம், 3000 ரூபாய் தருவோம் சொல்லிட்டு ஆல்ரெடி மக்கள் நல திட்டங்களை இருக்கிற மக்கள் நல திட்டத்தை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பாஜக இன்னைக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கு. பாஜகவுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இந்த மக்கள் நலத்திட்டம் தரீங்கன்னா ஏன் உங்களோட வட மாநிலத்தான யூபி, மத்திய பிரதேசல தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு ஆளுங்க வராங்க, நீங்க அந்த திட்டங்களை அங்க கொடுங்க. அந்த மக்கள் இங்க வேலைக்கு வர மாட்டாங்க, நல்ல வீட்டுல தங்குவாங்க, நல்ல 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க. பஞ்சம், பட்னி, பசி இதெல்லாம் நீங்க ஆள்ற மாநிலத்தில் இருக்கு. முதல்ல உங்க மக்களை காப்பாத்துங்க, அப்புறம் நீங்க தமிழ் மக்களை பத்தி யோசிக்க ஆரம்பிங்கன்னு பாஜக தெளிவா தெரிவிச்சதுதான் இந்த மேடை. குறிப்பா ராகுல் காந்தி அவரோட பிரச்சாரம் எப்போ வரும், தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு வந்திருக்காங்க. 3 இடங்களுக்கு போறாங்க. பொன்னேரி மட்டும் இல்லாம சோளிங்கர், துறையூருக்கு போறாங்க. தென் மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறாங்க. குறிப்பா கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஏதாவது செல்ல இருக்காங்களா? இல்ல, இன்னும் ஷெட்யூல் வரல. இன்னைக்கு 3 இடத்துக்கான ஷெட்யூல் வந்திருக்கு. ஷெட்யூல் வந்துச்சுன்னா போக வேண்டியதான். ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் ஏதோ ஒரு மூலையில பேசினா கூட அது தமிழ்நாட்டுக்கே எதிரொலிக்கொன்றதுதான் உண்மை. அது கண்டிப்பா நீங்க கவனிப்பீங்க. கடைசியா ஒரு கேள்வி. ராகுல் காந்தி அவர்கள் கடந்த முறைகளில் பிரச்சாரத்துக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து, அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறாரு. இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவரை அவரோடு இந்த பிரச்சார மேடையில் பங்கேற்பாரா? ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய 3 இடங்களிலுமே அது போன்ற எந்த ஷெட்யூலும் இல்ல. இது காரணம் என்ன? ஆல்ரெடி சிஎம் சாரோட ஷெட்யூல் இருக்கு. ராகுல்ஜி இன்னைக்கு தான் ஷெட்யூல் இப்ப ஏன்னா பார்லிமெண்ட் எக்ஸ்டென்ஷன் செஷன் போட்டதுனால அடுத்து ஷெட்யூல் போட்டு வந்திருக்காரு. சிஎம் ப்ரீ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அவர் வேற இடங்கள்ல பேசுவாரு, ராகுல்ஜி இங்க பேசுவாங்க. சிஎம் எங்க பேசினாலும் சரி, ராகுல்ஜி எங்க பேசினாலும் சரி, அவங்களுடைய கருத்து ஒருமித்த கருத்தா தான் இருக்கும். இதே மேடையை அது பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏங்க இருந்தாங்க, தேமுதிக எம்எல்ஏ இருந்தாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏவும் இருந்தாங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சோ அதனால ராகுல்ஜி எங்க சுற்றுப்பயணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் இருந்தால் சந்தோஷம். ஆனா மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, ராகுல்ஜிக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க 3 இடத்துல பேசினா இன்னும் தமிழ்நாட்டில் இந்த திமுக லெட் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் கிடைக்கும்ன்றதுல மாற்று கருத்து வச்சுக்காங்க. பாண்டிச்சேரியில ஒரே நாள்ல பாண்டிச்சேரியில சிஎம் அவர்கள் பிரச்சாரம் இருந்தாங்க, அதே மாதிரி ராகுல் அவர்களும் பிரச்சாரம் இருந்தாங்க. அன்னைக்கும் புறக்கணிக்கப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில ஏறல் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சாங்க. இன்னும் 2 நாட்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஐயா சார். இதான் பிஜேபியா? இது காங்கிரஸ் திமுக கூட்டணி. பிஜேபியில நரேந்திர மோடி அவர்கள் வராங்க, அங்க எடப்பாடியார் மேடை ஏறலன்னா நைட் இடி ரைடு விட்டுருவாங்க. காங்கிரஸ் அப்படின்னா மிரட்டுற கட்சியாங்க. என்னங்க நீங்க? நன்றி சார். ராகுல் காந்தி அவர்கள் பொன்னேரியில் பிரச்சாரத்தை முடித்து சென்று கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் சோளிங்கர் மற்றும் அதேபோன்று துறையூர் ஆகிய பகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஆகவே ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய ஒரு தேர்தலுக்கு ஒரு பலம் சேர்க்கும் என்று வேளச்சேரியுடைய காங்கிரஸ் வேட்பாளர் அசான் மௌலானா தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்ப சந்திரவுடன் சுரேஷ்குமார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.